சினிமால நம்ம ரெண்டு முக்கியமான ஆட்களை பத்தி பேசணும். ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு வில்லன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை உருவாக்கினா மட்டும்தான் ஹீரோ அதை விட பவர்ஃபுல்லா தெரிவார். ஸோ இந்த வில்லனை எப்படி அழகா கிரியேட் பண்றது? ஹவு டு வி ரைட் அ கிரேட் வில்லன்? இப்போ உலகத்தில் இருக்க எல்லா படங்களுமே 3 ஆர்ச் டைப் வில்லன்ஸ்குள்ள தான் விழுந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லா படங்களும். தமிழ் சினிமால வில்லன்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன்ஸ் இருக்காங்கன்னா, பேட்மேன் எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கான இன்டிமிடேட்டிங்கான ஒரு வில்லன் அப்படின்னு பார்த்தா ஜோக்கர். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க. அவரை விட ஒரு பெஸ்ட் ஹீரோவும் இருக்க முடியாது, பெஸ்ட் வில்லனும் இருக்க முடியாது. வெல்கம் டு சினிமா ட்ராவலர். நம்ம சினிமான்னு பேசும்போது சினிமாவில் நம்ம ரெண்டு முக்கியமான ஆட்களை பற்றி பேசணும். ஒன்று ஹீரோ, இன்னொன்று வில்லன். வில்லன்னு சொன்னோடனே ஓகே, ஹீரோவுக்கு எதிர்க்க போராடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, பழி வாங்குறதுக்கு ஒரு கேரக்டர் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை உருவாக்கினா மட்டும்தான் ஹீரோ அதை விட பவர்ஃபுல்லாக தெரிவார். ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஹீரோவும் வில்லனும். ஸோ இந்த வில்லனை எப்படி அழகாக கிரியேட் பண்ணுறது? ஹவு டு வி ரைட் அ கிரேட் வில்லன்? இன்னைக்கு ஸ்டோரி அதை பற்றி தான். இன்ஃபேக்ட் வில்லன்னு சொன்னோடனே அதில் நம்ம உலகத்தில் இருக்க எல்லா படங்களுமே 3 ஆர்ச் டைப் வில்லன்ஸ்குள்ளே தான் விழுந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லா படங்களும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிரர் வில்லன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லூமிங் த்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் மூணாவது வில்லன் ப்ரொட்டாகனிஸ்ட். 3 டைப் ஆர்ச் டைப்ஸ் இருக்குது. இந்த 3க்குள்ளே தான் முக்காவாசியான வில்லன்கள் இதுக்குள்ளே வருவாங்க. சில வில்லன்கள் இந்த 3லேருந்து ஒரு அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கிட்டு கிரியேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இப்படி அந்த மிரர் வில்லன் அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எப்படின்னா, அந்த மிரர் வில்லன் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காரோ அதே அளவுக்கு இந்த சைடில் பவர்ஃபுல்லான ஒரு வில்லனையும் கிரியேட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னா டார்க் நைட், ஜோக்கர் கேரக்டர் மாதிரி. இந்த சைடில் பேட்மேன் எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கான இன்டிமிடேட்டிங்கான ஒரு வில்லன் அப்படின்னு பார்த்தா ஜோக்கர். இதே மாதிரி நம்ம தமிழ் படங்களில் நிறைய வந்திருக்கு. இப்போ விக்ரம் வேதா எடுத்துக்கோங்க, மாதவனுக்கு ஈக்குவலண்ட்டாக விஜய் சேதுபதி. ஸோ 2 பேருக்குமே எல்லா விஷயத்துலையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் மாஸ்டர் படத்தில் எடுத்திங்கன்னா விஜய்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கேரக்டர் அந்த வில்லனுக்கு. இப்படி இந்த மிரர் வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிகினிங்லேருந்தே அட்பார் பேக் டு பேக் ஒரு மாற்றி எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்ருப்பாங்க. ஹீரோ செய்கிற விஷயங்கள் ஒரு சிலது வில்லனுக்கு தெரிஞ்சிருக்க கூட செய்யும். இன்ஃபேக்ட் பேட்மேன் த டார்க் நைட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஜோக்கர் பேட்மேன் கிட்ட சொல்வார், இந்த மாதிரி ஹார்வி அண்ட் ரேச்சல் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க, வேறு அட்ரஸில். இந்த அட்ரஸில் எந்த அட்ரஸில் யாரை போய் காப்பாற்றணும்னு நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவார். ஸோ அந்த ஆக்சுவல் ஜோக்கருக்கு தெரியும் பேட்மேன் ரேச்சலை காப்பாற்றுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு போவார். ஸோ அதனால் ஒரு பொய்யான அட்ரஸை சொல்லியிருப்பார். ஸோ இந்தளவுக்கு ஒரு வில்லன் கேரக்டருக்கு ஹீரோவை ஜட்ஜ் பண்ணக்கூடிய, காட்ச் பண்ணக்கூடிய ஒரு மாதிரியான கெப்பாசிட்டியை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க இந்த மாதிரி முக்கியமான படங்களில். இதே மாதிரி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எடுத்துக்கோங்க, இதே மாதிரி ஹாரி பாட்டரில் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு கேரக்டர் வச்சுனே இருந்திருப்பாங்க. மிரர் வில்லனோட இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, மேக்னெட்டோ டு ப்ரொஃபஸர் எக்ஸ். அவங்க 2 பேரும் ஈக்குவலி பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். அதே மாதிரி வால்டெமார்ட் டு ஹாரி பாட்டர் 2மே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ். இதே மாதிரி நம்ம தமிழ் படங்களில் எடுத்துக்கிட்டோம்னா, ஆதி காலத்தில் எடுத்தோம்னா எம்ஜிஆருக்கு ஈக்குவலண்ட்டாக நம்பியார் இருந்திருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி மிரர் வில்லன்ஸை நம்ம படங்களில் ரொம்ப ஈஸியாக நிறைய இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஷாவில் ரஜினிக்கு ஈக்குவலண்ட்டாக ரகுவரன் இருப்பார். ஸோ இதே மாதிரி 2 பேருக்குள்ளேயும் நடக்கிற சண்டையை பேஸாக வச்சு படத்தை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் மிரர் வில்லன். இதுக்கு அடுத்த டைப் என்னென்னா லூமிங் த்ரெட். ஒரு சில படங்களில் வில்லனை நீங்கள் காட்டணுன்னே அவசியம் கிடையாது, அவரை உணர்ந்தாலே போதும். எப்படி ஒரு படத்தில் ஒரு மர்டர் த்ரில்லர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மர்டர் நடந்துடும். அந்த மர்டரை பண்ணது யாருன்னே தெரியாது, பார்த்தா நியூஸ் பேப்பரில் அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கும், இவ்வளோ மோசமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறது, ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் காட்டி இன்னும் ஃபர்தராக பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் வில்லன்ஸ் நிறைய படங்களில் இருந்திருக்காங்க. தமிழ் படங்கள்னு பார்த்தோம்னா ராட்சசன் ஒரு படம் வந்தது. அதில் கடைசி வரைக்கும் வில்லன் யாருன்னே தெரியாமல் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு மியூசிக் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு இன்டிமிடேட்டிங்
ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமஸ் ஹாலிவுட் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான படம் 7 படத்தில் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வில்லன். படம் பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பற்றின மென்ஷன்ஸ் தான் இருக்கும், அந்த வில்லனை பற்றின மென்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்கும். ஒரு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இது வந்து ஒரு ஒரு இவர் தான் மர்டரராக இருப்பாருன்ற மாதிரியான ஒரு சஜஷன் ஷாட் இருக்கும். ரொம்ப கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ஸ்ட்ரெயின்ஸோட ஒரு கூலாக வந்து நிற்பார் அந்த ஜான் டோ. ஸோ இந்த மாதிரி எல்லா படங்கள்லையுமே வில்லனுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பயத்தை வந்து ஆடியன்ஸே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும். அங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கே அந்த ஒரு பயத்தை அவங்களே ஏற்படுத்திப்பாங்க. அதே மாதிரி இட் ஃபாலோஸ் படம் எடுத்திங்கன்னா இட் ஃபாலோஸ் அவ்வளோதான். அது என்ன ஏதுனே நம்மளுக்கு இருக்காது. எதை பற்றியோ ஒரு பயத்தோடையே நம்ம வந்து தியேட்டர் சீட்டில் உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வில்லன்ஸ் தான் வந்து லூமிங் த்ரெட்ஸ். ஸோ இது மாதிரி டைப் ஆஃப் வில்லன்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே நிறைய இருந்திருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. ஹேனபிள் எடுத்துக்கோங்க, ஹேனபிளில் இல்லாத பயமாக யாருக்காவது இருக்க முடியும், அவ்வளோ பயங்கரமான ஒரு வில்லன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அணுகுமுறைன்னு தான் சொல்லணும். ஒரு வில்லனை காட்டுறதுல வந்து வேறு மாதிரியான ஒரு அப்ரோச் எடுத்து பண்ணப்பட்ட படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்திருக்கு. தமிழ் சினிமாவில் வில்லன்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன்ஸ் இருக்காங்கன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் நம்பியார் டைம்ஸ். நம்பியாரை வந்து வில்லனிக்காக காட்டுறதுக்கு வந்து ஒரு ரெட் லைட்லாம் அடிப்பாங்க, ஒரு பயங்கரமான சவுண்டெல்லாம் போடுவாங்க, ஒரு பயங்கரமாக சிரிக்கணும், இப்படிலாம் பண்ணாதான் வில்லன் அப்படின்னு இருந்த அந்த பீரியட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வில்லனை வந்து ரீடிஃபைன் பண்ணதுன்னு பார்த்தா சத்யராஜ் தான். அவர் வந்து ஒரு சாஃப்டான ஒரு வில்லன் ரோல் எடுத்துருந்துருப்பார். 24 மணி நேரம்னு ஒரு படம், அதில் வந்து ரெகுலர் வில்லனுங்களுக்கான விஷயங்களே இல்லாமல் வேற மாதிரி புதுசாக அதை வந்து ஒரு ரீடிஃபைன் பண்ணியிருப்பார். இதே மாதிரி பிரகாஷ் ராஜ் இருந்திருக்காரு, ரகுவரன் இருந்திருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, அவரை விட ஒரு பெஸ்ட் ஹீரோவும் இருக்க முடியாது, பெஸ்ட் வில்லனும் இருக்க முடியாது. 3 முடிச்சு படத்தில் அவர் வில்லனாக ஆரம்பித்து அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்துருப்பார். அதுக்கப்புறம் வந்த படங்கள்லையுமே வந்து அவர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேற ஒரு அவரோட வேர்ஷன் காட்டியிருப்பார். அண்ட் யந்திரன் சொல்லவே முடியாது. அந்த வில்லன் யந்திரன், அந்த ரஜினிகாந்தை யாருக்குமே பிடிக்காமல் இருக்க முடியாது. அதாவது லைக்கபிள் வில்லன்ஸ்னு ஒரு கேட்டகரி போட்டால் அதில் வந்து இவர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். இந்த லைக்கபிள் வில்லன்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில நேரங்களில் காமெடி பண்ணுவாங்க, சில நேரங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அவங்கள பிடிக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் தனி ஒருவன் படத்தில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுவாமி, த மோஸ்ட் கரிஷ்மெட்டிக், மோஸ்ட் எனிக்மெட்டிக், பட் ஸ்டில் அவர் வில்லன். பட் அதில் வந்து எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மோஸ்ட் ஸ்டைலிஷ், பட் ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தப்பான விஷயங்களாக இருக்கும். இந்த மாதிரி வில்லன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் புதுசாக மாறிட்டே இருந்திருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இன்னொரு பயமுறுத்துகிற வில்லன் அப்படின்னு பார்த்தா ஃபஹத் ஃபாசில். அவர் வந்து அந்த கும்பலங்கி நைட்ஸ் மலையாளம் படத்தில் அவர் வந்து நடிச்சிருக்கிறத பார்த்தா அவர் வெறுமனே பார்ப்பார், அவ்வளோதான். அந்த பார்வையிலே எல்லாம் பயந்து போகிற மாதிரியான ஒரு ஆக்டிங். அண்ட் அவரோட ஆக்டிங்க்கு ஈக்குவலண்ட்டாக எதிர்க்க அவங்க ஒய்ஃப் அவருக்கு பயந்து நடுங்கிற மாதிரி காட்டுற அந்த ரியாக்ஷனில் வந்து இவரோட கேரக்டர் வந்து இன்னும் ஜாஸ்தி ஹைலைட் ஆகும். இப்படி வில்லன்ஸை வந்து விதவிதமாக இப்போ மணிரத்னம் படங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்னி நட்சத்திரமில் ரொம்ப சாஃப்டான ஒரு வில்லன் இருப்பார். இன்ஃபேக்ட் வில்லன்ஸ் எடுத்துட்டோம்னா வி ஹவ் காட் அன் அமேசிங் லிஸ்ட் ஆஃப் வில்லன்ஸ் இன் இந்தியா. ஒருத்தரும் எடுத்து படித்து பார்க்குறதுக்கே நிறைய புது விஷயங்கள் கிடைக்கும். தேர்ட் டைப் வந்து வில்லன் ப்ரொட்டாகனிஸ்ட். இந்த வில்லன் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அதில் வந்து பேலன்ஸ் சிம்பத்தி அண்ட் வில்லனி ரெண்டும் இருக்கணும். அந்த வில்லனுக்குன்னு வந்து கொஞ்சம் சிம்பத்தி கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டே வரணும் அந்த ட்ராக்ல. மேபி அவருக்கு ஃபேமிலியில் ஏதோ நடந்திருக்கலாம், அதனால அவர் இப்படி பண்ணுறாரு, இல்லாட்டா வேறு ஏதோ ஒரு பழைய சைல்ட்ஹுட்டில் இருந்த ஒரு விஷயம், அதனால அவர் இப்படி பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் சார்ந்து ஒரு சிம்பத்தி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹீரோ நம்ம எந்த அளவுக்கு லைக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து லைக் பண்ணலனா கூட கொஞ்சம் அப்பப்போ பாவம் அப்படின்னு தோன்ற மாதிரியான வில்லன்ஸ் தான் வந்து வில்லன் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இதில் எனக்கு ஞாபகம் வர்றது உடனடியே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லான்னு பார்த்தா மின்னல் முரளி படம் தான். அந்த மின்னல் முரளி படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருப்பார், வில்லனும் இருப்பார். பட் ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹீரோ வந்து முழுக்க நல்லது பண்ணணும்னு நினைப்பார். வில்லன் சைடில் அவருக்கு என்னென்னா அவரோட ஆசைகளை அவர் நிறைவேற்றிக்க ட்ரை பண்ணுவார். அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவருக்கு
வாழ்க்கையில் இது வரைக்கும் அவரை வந்து மோசமாக நடத்தினவங்க எல்லாரையும் அவர் வந்து பனிஷ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருக்கு இருக்குமே தவிர வேற அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்காது. ஸோ இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன்ஸ்க்கு கூட ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களோட கதைகளை எழுதும் போது அதுக்குள்ள வில்லன்ஸ்க்கு இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ், அதுக்குன்னு இருக்கிற ஒரு சில விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஃபார் மோர் சச் சினிமா கண்டென்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சினிமா ட்ராவலர்.